இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3 யூனிட் எக்ஸசைஸ் 3ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம். கொஷின் பாருங்கள். கொஷின் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணுறது ஈஸி தான். ஸோ கொஷினை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். ஓகேவா? ஸோ செகண்ட் கொஷின், 150 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அட்மிட்டட் டு எ ஸ்கூல். ஸோ ஒரு ஸ்கூலில் வந்து டோட்டலாக 150 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? எவ்வளவு? 150. ஸோ டோட்டலாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 150 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தே ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் 3 செக்ஷன்ஸ். ஸோ அந்த 150 ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, 3 செக்ஷனாக பிரிக்கிறாங்க. ஸோ ஏ செக்ஷன், பி செக்ஷன் அண்ட் சி செக்ஷன் சொல்லி அதில் வந்து பிரித்து போடுறாங்க. 3 செக்ஷன்லேயும் டோட்டலாக 150 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கங்கிறது இதுலேருந்து தெரியுது. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த கான்செப்டை வச்சு நம்மளுக்கு என்ன மேக் பண்ண முடியும்னு பாருங்கள். ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்கூலில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து கொஷினை வாசித்து அதில் எழுத்து எழுதுறது 150 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதில் வந்து 3 செக்ஷன்ஸ் இருக்குது. 3 செக்ஷன்ஸ் இருக்குது. இவ்வளோ 3 செக்ஷன்ஸில் தான் அதை போடுறாங்க. ஏ, பி, சி. ஸோ அப்போ ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஓகேவா எவ்வளோ இருப்பாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஈச் செக்ஷன் எவ்வளோ இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இன் ஈச் செக்ஷன் நம்மளாவே எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு செக்ஷன்லேயும் எவ்வளோ இருப்பாங்கன்னு சொல்லி, இப்போ ஏவாக இருந்தால் எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, பி செக்ஷனில் ஒய் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, சி செக்ஷனில் இசட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் அப்படிங்கிறது தான் எவ்வளவு மொத்தம் இருக்கக்கூடிய 150 ஸ்டூடெண்ட்ஸ். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே. இப்போ அடுத்த கொஷினை வாசிக்கலாம். செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஷிஃப்டட் ஃப்ரம் செக்ஷன் ஏ டு செக்ஷன் சி, த செக்ஷன்ஸ் வில் ஹாவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஒரு ஏ செக்ஷன்லேருந்து ஒரு 6 ஸ்டூடெண்ட்டை எடுத்து சி செக்ஷனில் அவங்க போட்டாங்கன்னா, ஏ செக்ஷன்லேயும் சி செக்ஷன்லேயும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவலாக இருப்பாங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கண்டிஷன் படி நம்ம எழுதுனோம்னா எக்ஸ் மைனஸ் 6, ஏன்னா ஏ செக்ஷனில் வந்து எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதுலேருந்து 6 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம். அப்போ அங்கே 6 ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாயிடுவாங்க. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, செக்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இசட் இருக்கு இல்லையா, அவங்க கூட போய் சேர்ந்துருவாங்க அந்த 6 ஸ்டூடெண்ட்ஸும். இப்போ 2 செக்ஷன்லேயும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது மீனிங் வந்துடும். ஸோ செகண்ட் கொடுத்துருக்க கண்டிஷன் வச்சு நம்ம எழுதியாச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வரலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் இசட் ஈக்குவல் டு 6 + 6. ஸோ எக்ஸ் மைனஸ் இசட் ஈக்குவல் டு 12. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. நல்லா நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, இனி அடுத்து 3வது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதையே நம்ம ரீட் பண்ணோம்னா இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி 3ஐயும் சால்வ் பண்ணோன்னா ஆன்சர். ஓகே, இப்போ பாருங்கள். இஃப் 4 டைம்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் செக்ஷன் செக்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்களோ அதில் 4 டைம்ஸ் எடுத்துக்கணுமா? சரியா? 4 டைம்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் செக்ஷன் சி. அப்போ எப்படி எழுதலாம்? 4Z எழுதலாம். அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னா, exists the number of students of section A by the number of students in section B. ஸோ ஏ செக்ஷன்லேயும் பி செக்ஷன்லேயும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டையுமே நம்ம வந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி இருக்காங்க? 4 டைம்ஸ் இருக்காங்களாம் இசட்ஸ், அதாவது சி செக்ஷனில். ஸோ இதுலேருந்து வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரே சைடில் பார்க்கணுன்னா y minus 4z equal to 0ன்னு வரும். ஸோ இதான் ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து எப்படி சால்வ் பண்ணி XYZ வேல்யூ கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேயும் x + y + zன்னு 3 வேரியபிள்ஸ் இருக்குது. தேர்ட் ஈக்குவேஷன்லேயுமே அதே தான் இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டில் இருந்து நம்ம ஏதாவது ஒரு வேரியபிளை வந்து நம்ம எலிமினேட் பண்ண போகிறோம். ஸோ ஒய்யை எலிமினேட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எடுத்துக்கலாமா? இல்லை அப்படின்னா 1 and 3 நம்ம வந்து 1 - 3ன்னு போட்டாலே 2 வேரியபிளுமே நம்மளுக்கு வந்து கேன்சல் ஆகி இசட்டே கிடைக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஈக்குவேஷன் 1 - 2. ஸோ ஈக்குவேஷன் 1 வந்து x + y + z = 150. தேர்ட் ஈக்குவேஷன் வந்து x + y - 4z = 0. ஸோ மைனஸ் பண்ணுறோம், கேன்சல் ஆகிடுது. இதுவும் மைனஸ் பண்ணுறோம், கேன்சல் ஆகிடுது. இது மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும், இது இங்கே மைனஸ் இருக்கும். ஸோ ப்ளஸ் அப்படிங்கும்போது 4 + 1 5z = 150. அப்போ z = 150/5. ஸோ z = 1 5 is 5, 3 5s are 15, 0. ஸோ z = 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க செக்ஷன் சியில்.
ஓகேவா? இப்போ இது இசட் வேல்யூவை கொண்டு போய் substitute z is equal to 30 in equation 2ல போட்டோம் அப்படின்னா x minus z is equal to 12. அப்போது x minus 30 is equal to 12. So x is equal to 12 plus 30. So x is equal to 42. எவ்வளோ இருக்குது? x is equal to 42 இருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த x z ரெண்டையுமே கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு வந்து y கிடச்சிரும். ஓகேவா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக 42, y தெரியாது, இசட்டுக்கு பதிலாக 30 is equal to 150. ஸோ 72 ப்ளஸ் y is equal to 150. ஸோ y is equal to 150 minus 72. அப்போது y எவ்வளோ வரும்னு பாருங்கள், 78. அவ்வளோதான். ஸோ என்ன கேட்காங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் 3 செக்ஷன்ஸ். ஒவ்வொரு செக்ஷன்லேயும் அப்போது ஆன்சர் எடுத்து எழுதும்போது ஏ செக்ஷனில் எவ்வளவு, பி செக்ஷனில் எவ்வளோ பேர் இருக்காங்க, சி செக்ஷனில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எழுத போகிறோம். ஏ செக்ஷன்னா எக்ஸு அப்படி தானே, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 42. பி செக்ஷன்னா ஒய் 78. சி செக்ஷன்னா இசட் 30 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 150 வரணும். அவ்வளோதான். கரெக்டாக வந்துச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது கரெக்ட். ஸோ 8 + 2 10க்கு 0, 5, 8. ஓகே 150 வருது. ஓகேவா? ஸோ இது ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். ரொம்ப வந்து க்ரிட்டிக்கலாக இல்லை. ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போதே நம்மளுக்கு என்னது இசட் வேல்யூ கிடச்சிருது. அதை கொண்டு போய் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போதே எக்ஸ் வேல்யூ கிடச்சிருது. மறுபடியும் அதே இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம எக்ஸ் அண்ட் இசட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஆல் த வேல்யூஸ் ஆர் ஃபைண்ட் அவுட். ஓகே, ஸோ வெரி வெரி ஈஸி சம். கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கண்டிஷனை கரெக்டாக அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறது ஈஸி. ஓகே, தேங்க்யூ.